ஓம் நமோ வெங்கடேஷாய. ஒவ்வொரு மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்தில் திருமலாலையும் கீழ்த்திருப்பதி டிடிடியோட கோயில்கள்லையும் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ரெகுலராக நம்ம சேனலில் ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவில் அடுத்து ஜூன் மாதத்தோட புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ண போகிறதுனால ஜூன் மாதத்தில் திருமலாலையும் கீழ்த்திருப்பதிலையும் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறப்போ டேட் சூஸ் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஜூன் 1 ஹனுமன் ஜெயந்தி. திருமலாவில் இருக்கிற எல்லா ஆஞ்சநேயர் கோயிலையுமே ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேடி ஆஞ்சநேயர் கோயில் நல்லா கிராண்டாக டெக்கரேஷன் பண்ணி சிறப்பாக அபிஷேகம் செய்வாங்க. அபய ஆஞ்சநேயர் கோயில் சிலா தோரணம் கிட்ட இருக்குது, அங்கேயும் அபிஷேகம் செய்வாங்க. ஜப்பாலி ஆஞ்சநேயர் கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே ஹனுமன் ஜெயந்தி ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அங்கேயும் சிறப்பாக அபிஷேகம் செய்து அன்னப்பிரசாதம் கொடுப்பாங்க, மோர் கொடுப்பாங்க. நல்லா க்ரௌடு இருக்கும் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு. ஸோ ஜூன் 1 ஹனுமன் ஜெயந்தி. ஜூன் 2 ஏகாதசி. கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஜூன் 2 பிரம்மோற்சவத்தோட கருட சேவை கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில். அடுத்து ஜூன் 5 மாச சிவராத்திரி. மாச சிவராத்திரிக்கு திருமலாவில் கோகர்பம் டேம் கிட்ட இருக்கிற பாண்டவர் தீர்த்தம் சேத்திரபாலகர் சிலைக்கு அபிஷேகம் செய்வாங்க. நாகவள்ளி தபோவனம் கைலாசத்தில் இருக்கிற சிவலிங்கத்துக்கும் அபிஷேகம் செய்வாங்க. அண்ட் ஜூன் 5 கிருத்திகா நட்சத்திரம். அடுத்து ஜூன் 6 அமாவாசை அன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரம். திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் சாயந்தரம் நடக்கிற சகசர தீபாலங்கார சேவாவில் மலையப்ப சுவாமி தாயாருக்கு பதிலாக ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருளி வீதி உலா வருவாங்க. திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலையும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலையும் சாயந்தரம் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருளி வீதி உலா வருவாங்க ரோஹிணி நட்சத்திரத்துக்கு. அடுத்து கார்வேட்டி நகரமில் நடந்துட்டுருக்கிற பிரம்மோற்சவம் ஜூன் 6 முடியுது. ஜூன் 7 கார்வேட்டி நகரம் வேணுகோபாலன் சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். ஜூன் 9 புனர் பூச நட்சத்திரம், ராமரோட திருநட்சத்திரங்கிறதுனால அன்னைக்கு திருமலா சகசிர தீபாலங்கார சேவாவில் ராமசீதா லக்ஷ்மணர் எழுந்தருள்வாங்க ஊஞ்சல் சேவாக்கு. வீதி உலா அப்போ எதிர் சேவையாக ஆஞ்சநேயரோட ராமர் சீதா லக்ஷ்மணர் வருவாங்க வீதி உலா. ஜூன் 14 கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் புஷ்பயாகம். அடுத்து ஜூன் 17 ஏகாதசி அன்னைக்கு கீழ்த்திருப்பதி திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. 5 நாள் தெப்ப விழா நடக்கும். அதில் முதல் நாள் ருக்மணி கிருஷ்ணர் எழுந்தருள்வாங்க. 2ஆம் நாள் சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருள்வார். மீதி 3 நாட்களும் பத்மாவதி தாயார் எழுந்தருள்வாங்க. மீதி 3 நாட்களும் அபிஷேகமும் நடக்கும் தாயாருக்கு. அதில் ஒரு நாள் கஜவாகன சேவா இருக்கும், இன்னொரு நாள் கருட வாகன சேவா இருக்கும். இதை பற்றின அஃபிஷியல் அப்படி டிடிடியில் சொல்லுவாங்க, சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜூன் 17 திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தெப்ப விழா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அப்பலேகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது ஜூன் 17. ஜூன் 19 திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. 3 நாட்கள் நடக்கக்கூடிய விழா இது ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தனி வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஜூன் 19, 20, 21 3 நாட்களும் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் ஜேஷ்டாபிஷேகம் செய்வாங்க. ஜூன் 21 பௌர்ணமி அன்னைக்கு ஜேஷ்டாபிஷேகத்தோட நிறைவு நாள். பௌர்ணமி கருட சேவா இருக்குமானா இருக்காது, ஏன்னா ஜேஷ்டாபிஷேகத்தோட 3ஆம் நாள் பௌர்ணமி கருட சேவா செய்கிறது கிடையாது. இருந்தாலும் இதை பற்றின அஃபிஷியல் அப்படி டிடிடியில் சொன்னோன்னு ஷேர் பண்ணுறேன். ஜென்ரலாக ஜேஷ்டாபிஷேகத்தோட 3rd டே பௌர்ணமியாக இருக்கும். அன்றைக்கு கருட சேவா இருக்காது, ஏன்னா எடுத்து அந்த தங்க கவசம் சாத்தி மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். இருந்தாலும் இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்தோன்னே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜூன் 21 பௌர்ணமி அன்றைக்கு ஜேஷ்டாபிஷேகம் திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் முடியுது. கீழ்த்திருப்பதி திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் தெப்ப விழாவும் முடியுது. பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கு. ஸோ ஜூன் 21 அங்கே பிரம்மோற்சவத்தோட கருட சேவா. ஜூன் 25 திருவோண நட்சத்திரம் அண்ட் அன்னைக்கு அப்பலேகுண்டா பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவம் முடியுது. ஜூன் 27 கீழ்த்திருப்பதி திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில் சுந்தரராஜ பெருமாள் இருக்கார், அவரோட அவதார உற்சவம் செய்வாங்க. 3 நாட்கள் நடக்கக்கூடிய விழா இது. ஜூன் 27, 28, 29 அதில் முதல் நாள் மூலவர் சுந்தரராஜ பெருமாளுக்கு அபிஷேகம் செய்வாங்க. அதுக்கப்புறமா தாயாரோட திருக்கல்யாணம் நடக்கும், அதாவது கல்யாணோற்சவம். ஆனால் அன்னைக்கு மத்தியானம்
உற்சவமூர்த்தியான சுந்தரராஜ பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செய்வாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஊஞ்சல் சேவால சுந்தரராஜ பெருமாளும் தாயாரும் எழுந்தருளி வீதி உலா வருவாங்க. மறுநாள் கருட வாகன சேவா இருக்கும். அதற்கு அடுத்த நாள் ஹனுமந்த வாகன சேவா இருக்கும். இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் டிடிடியில் கொடுப்பாங்க. சொன்னதும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜூன் 27, 28, 29 3 நாட்களும் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் சுந்தரராஜ பெருமாளோட அவதார உற்சவம் நடக்கும். இதெல்லாம் ஜூன் மாதத்தில் திருமலாலையும் கீழ்த்திருப்பதி டிடிடியோட கோயில்கள்லேயும் நடக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள். இந்த நாட்களில் தான் நீங்களும் தரிசனம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்ட ஆன் டைமில் கிளிப் போர்ட் மெத்தட், காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு எந்த டிக்கெட்டாக இருந்தாலும் கிடைக்கும். இல்லை என்னைக்காச்சும் ஒரு நாள் டிக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நாட்களெல்லாம் விட்டுட்டு வீக் டேஸ் போல் சூஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். அண்ட் ஜூலை மாதம் வரைக்கும் டூரிஸ்ட் கோட்டா, விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், ரெக்கமெண்டேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட், வர்ச்சுவல் சேவாக்கு உண்டான தர்ஷன டிக்கெட்டோட கோட்டாலாம் ரெடியூஸ் பண்ணி ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் அதிகமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்கிறது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஜூன் மாதத்தோட தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றினா அஃபிஷியல் அப்டேட் டிடிடியில் சீக்கிரமாக 1 or 2 டேஸ்க்குள்ளார சொல்லிடுவாங்க. சொன்னதும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜெனரலாக எந்தெந்த தரிசன டிக்கெட் எந்தெந்த தேதியில் ஓப்பன் பண்ணுவாங்க, ஜேஷ்ட அபிஷேகத்தோட புக்கிங் எப்போ இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி நானும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ சொன்ன இந்த முக்கியமான விழாக்கள்லாம் டிடிடியில் சொன்னது. புக்கிங் பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னா நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ஜூன் மாதத்தில் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள், விசேஷமான நாட்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.